அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ வீட்டில் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நம்ம வீட்டில் செல்வ நிலை நல்லா இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை செய்கிறது உத்தமம். அது என்னன்னு தான் இதில் பார்க்க இருக்கோம். இந்த வெட்டி வேர் உங்களுக்கு தெரியும். ஒரு வெட்டி வேர் எடுத்து குளிக்கிற தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரில் குளிக்கும் போது கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி பாதிப்புகள் எல்லாம் போகும், தீய சக்திகள் அகன்று விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வநிலை உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த தண்ணீர்லேயே வந்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு குளித்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் உடலை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இதை வெட்டிவேர் குளியல் மூலிகை குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பச்சை கற்பூரம் போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா தன ஆகர்ஷ்ண குளியல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் இந்த சோவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு மண் கலையை மாதிரி எடுத்துக்கணும், சின்ன கலையை மாதிரி. அந்த கலையத்தில் ஒரு 5 சோழியை வச்சு பூஜை அறையில் எப்போவுமே அந்த பூஜையில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அது தன ஆகர்ஷணத்தை வீட்டுக்கு உண்டு பண்ணும். சோழியை அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கரைச்சி அதில் இந்த சோழியை கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம புதன்கிழமை அன்னைக்கு இதை மாற்றும் போதும் இதை தொடர்ந்து செய்யணும். அந்த சோழி கூட என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா குங்குமப்பூ 1 ரொம்ப சின்னதாக 1 அந்த களையத்துக்குள்ளே போட்டு வைக்கலாம். அதே போல் ஏலக்காய் இருந்ததுன்னா ஒரு 5 ஏலக்காவை அதில் போட்டு வைக்கலாம். போட்டு வைக்கும்போது நல்ல பலன் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ இந்த சோழி இருக்கு இல்லையா, அதை இந்த கையில் 7 இந்த கையில் 7, வலது கை இடது கையில் 7 வச்சுக்கிட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து தினமும் தியானித்து வந்தாலும் சரி அல்லது புதன்கிழமை அன்னைக்கு தியானித்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான விடை கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிக்கக்கூடிய அறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பச்சை துணியில் 7 சோழியை கட்டி அது கூட கொஞ்சம் பாசி பயிர் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக வச்சு 5 ஏலக்காய் அதுக்குள்ளே போட்டுட்டு அதை ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதை குழந்தைங்க படிக்கிற இடத்துல, நம்ம அதுக்கு படிக்கிற நாற்காலி மேசை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் அதில் கட்டி வச்சிடலாம். அல்லது அந்த ரூம்குள்ளே வர்றப்போ இருக்கக்கூடிய நிலைவாசலில் அதை மாட்டி வச்சிடறோம். அப்படிங்கும்போது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதே போல் அந்த இடத்துல செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையான குறிப்பு தான், கண்டிப்பாக பின்பற்றி வாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றமானது தெரிய வரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.